Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 12 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல சேரியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் ஹாட் ஸ்ப்ரிங்காக வந்திருக்காங்க. ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்றது ஜப்பான்லயே ரொம்ப ஃபேமஸான ஒன்னு தான். நார்மலா நம்ம வெண்ணி தண்ணி வச்சு குளிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்விமிங் பூல் எப்படி நார்மல் தண்ணி இருக்குமோ அங்க வெண்ணி தண்ணி இருக்கும், அவ்வளவுதான். மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுனால ஒரு ரிலாக்சேஷனுக்காக கோச் வந்துட்டு சேரியன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் இங்க கூட்டி வந்திருக்காங்க. எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இப்ப என்ஜாய் பண்ணாலும் நாளையில இருந்து பிராக்டிஸ்க்கு பழைய மாதிரி போகணும், அதனால உங்க ஃபோக்கஸை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா அப்படியே தூக்கத்திலே சொல்றேன். அடுத்து ஹியூகா வந்து அப்படியே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டு ஜூனியர் பசங்க அவங்களோட சீனியருக்கு இப்ப நீங்க முதுகு தேய்ச்சு விடுறதுக்கான நேரம் வந்து எவனாவது எனக்கு முதுகு தேய்ச்சு விடு அப்படின்னு கேக்குறான். காகமி வந்துட்டு நான் பண்றேன் ராசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பிரஷ் எடுத்து நல்ல முதுகுல இழுத்து விட்டுறான். ஆமா எதுக்கு இப்ப இவர் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். ஏன்டா லூச பையில கிளீனிங் பிரஷ் வச்சு அவன் முதுகுல போய் தேய்ச்சிட்டு இருக்க அப்படின்னு டிசிக்கி சொல்றான். இந்த பொடி பையில விட்டு என்னை கொண்டு வாங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு யூகாவும் சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே வந்துட்டு கதவுக்கு இந்த பக்கமா குளிச்சுட்டு இருக்காங்க. கதவுக்கு அந்த சைடா வந்துட்டு பொண்ணுங்களும் குளிக்கிற சவுண்ட் கேக்குது. அப்ப கோகனி வந்துட்டு காகமி கொஞ்சம் இங்க வாரியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படியே அவன் காகமி மேல ஏறி உட்காந்து அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகுறான். இதுக்கு யூகாவும் சப்போர்ட் பண்ற மாதிரி அவனும் ஒருத்த மேல ஏறி வந்து உட்காந்துக்கிறான். என்னடா நீங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எசுக்கி கேக்குறான். நீ என்னப்பா யோகாக்காரே உனக்கு ஈகிலே இருக்கு எங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எட்டி பார்க்க போயிடுறாங்க. அப்ப பார்த்தா குரோக்கோ தண்ணிக்குள்ளேயே செத்து போன மாதிரி ஆயிட்டான். காகமி நீ போய் அவனை பாத்து கூட அங்கிட்டு கூட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஐயோ இப்ப காகமி போயிட்டானே எட்டி பாக்குறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீட்டர் பை வச்சு அவன் ஏறி பார்க்க ட்ரை பண்ற கோகனி வந்துட்டு அப்ப ஆனா சுத்தமா மேலேயே போக முடியல. அப்ப இன்னொரு பையன் வந்துட்டு பாரு இங்க ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான். இவங்க எல்லாரும் இந்த ஓட்டோலயே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பின்னாடி வந்துட்டு யாரோ ஒருத்தர் என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்களுக்கு வாய்ஸ் கேட்டனே செத்தே போயிட்டாங்க. என்ன பசங்களா ரொம்ப என்ஜாய் பண்றீங்க போலே, உங்களோட சவுண்ட்ல ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்குது, அதான் உங்களோட பல்ல கொஞ்சம் உடச்சு விட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடியை போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹியூகா வந்துட்டு நம்ம எட்டி பார்த்திருக்க கூடாது போலே பங்க அப்படின்னு இசுகி கிட்ட சொல்றான். அதை தானே நான் முதர்ந்தே சொன்னேன் அப்படின்னு அவனு சவந்த கண்ணத்தோட சொல்றான். அப்ப திடீர்னு வேற ஒருத்தரோட வாய்ஸ் கேக்குது. நீங்க எல்லாரும் எப்பவும் போல செம்ம சுறுசுறுப்பா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு கேங்கே உட்கார்ந்து இருக்குது. இன்னொரு பக்கம் குரோக்கோ வந்துட்டு அவன் கண்ணை பத்திக்கிட்டு அப்படியே அமைதியா படுத்து கிடக்குறான். உனக்கு ஏதாவது ஜூஸ் வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். ஆமாடா ஸ்போர்ட்ஸ் ஜூஸ் ஏதாவது இருந்தா எடுத்து அப்படின்னு சொல்றேன். இங்க எதுவும் இல்லடா நான் போய் வெளியே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு காகமி கிளம்பிடுறான். நீங்க இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா ஷாக்கோட கேட்க இவங்க எல்லாருக்கிட்டையும் மத்த டோவர் டீம் பிளேயர்ஸ் பசங்க எல்லாருமே இருக்காங்க. ஏன்டா அப்படி சர்ப்ரைஸா பாக்குறீங்க, நாங்க இங்க பக்கத்துல தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதான் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போலாம் நீங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். அப்ப குரோக்கோ கிட்ட யாரோ ஒருத்தன் வந்துட்டு ஜூஸ் வச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். யாரான்னு பார்த்தா அவமணி வந்திருக்கான் அவங்க கிட்ட. இப்போ இந்த ரெண்டு டீம் பசங்களுமே வந்துட்டு ஹாட் ஸ்ப்ரிங் விட்டு வெளியே வந்துட்டு ஒரு ரூம்ல போய் உட்கார்றாங்க. அந்த ரூம் வந்துட்டு ரொம்ப சூடாவே தான் இருக்கும். அங்க யார் ரொம்ப நேரம் உட்காராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வாக்க மாட்சுக்கு முதலே கொதிச்சிருது. அப்படியே வெளியே ஓடி வந்து தண்ணியில குதிச்சிடுறான். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சாக்குராய்க்கெல்லாம் அப்படியே கண்ணை கட்ட ஆரம்பிக்குது. கியோஸ் வந்துட்டு தம்பி நீ ஓகேவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப வாக்க மாட்சு மறுபடியும் கதை திறந்து உள்ள வந்துட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். டே நீ அவுட் ஆயிட்டு வெளியே போடா அப்படின்னு அவங்க கேப்டன் சொல்லிடுறான். அப்படியே சேரியன் டீம் பிளேயர்ஸ் கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறான். ஆமா நேத்து உங்களோட கேம் நாங்க பார்த்தோம், நீங்க வின்டர் கப் வந்ததுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு என்னவோ நீங்க இங்க வந்து கோஇன்சிடென்ஸ் மாதிரி தெரியல, சோ நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேக்குறான். இந்த பக்கம் அவமனே வந்துட்டு குரோக்கோ கிட்ட பேசுறான். நேத்து நான் உன்னோட கேமை பார்த்தேன், நீ ஒரு புது ட்ரிக் பண்ணி அதுதான் மோமோ என்கிட்ட மென்ஷன் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா நான் அதை ஸ்பெஷலா பண்ணிக்கிட்டு இருக்கான காரணமே உனக்கு அதை இன்ஸ்டா யூஸ் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றேன். அதுக்கு அவமனே வந்துட்டு அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது, வின்டர் கப்பை பொறுத்தவரை ஒரே ஒரு வின்னர் தான் இருக்க முடியும், அதுவும் வந்துட்டு நாங்க தான் அப்படின்னு அவன் சொல்ல வரக்குள்ள யாரும் அவன் ஷோல்டர்ல கையை வச்சுட்டு அது நாங்க தான்டா அப்படின்னு காகமி சொல்லிடுறான். என் ஷோல்டர்ல இருந்து முத கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவமனே சொல்லவும் இவன் இந்த பக்கம் வந்துடுறான். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவனை பார்த்து கேட்கறான். நீ வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டா சொல்ற, கண்டிப்பா இப்ப இருக்க உங்களோட கேம் பிளே வச்சு சுத்தமா முடியாது, உங்களுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படும், நீ எல்லாம் இன்னும் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் லெவலுக்கு ஈக்குவலா வர கூட இல்ல, நீ ஒருவேளை அந்த டோரை வேணா ஓபன் பண்ணிருக்கலாம், ஆனா நீ ஜஸ்ட் அந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல மட்டும் தான் இப்போ வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவமனே சொல்றான். இவன் என்ன பேசுறானே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். அப்ப டோவர் டீமோட கேப்டனுமே இவங்க கிட்ட சொல்றான். நாங்க உண்மையிலே இங்க தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனா ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு நாங்க ஒன்னும் கோஇன்சிடென்ஸ் எல்லாம் வரல, நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டே உங்களை பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தோம், அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்றேன். அப்படியே ஹியூகா கிட்ட ஒரு ஷீட்டையுமே கொடுக்குறான். எங்களோட மேனேஜர் எப்படியோ வின்டர் கப் மேட்சஸ் எல்லாம் எப்படி ஷெட்யூல் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கொடுத்துட்டா, இன்னும் கொஞ்ச நாள் இது அபிஷியலாவே வந்துரும், சோ அதுக்காக தான் உங்களை பார்த்துட்டு போகவே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். ஹியூகா அதை பார்த்துட்டு சமஷாக்கு இரு ஒரே ரீஜன்ல இருக்க ரெண்டு டீம் அப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே சேர்ந்து விளையாட விட மாட்டாங்களே, அப்புறம் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கோட கேட்கறான். ஆமா உங்களுக்கு அகைன்ஸ்டா விளையாடுறதுக்கு நாங்க ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். which means சேரியன் டீமோட ஃபர்ஸ்ட் ஆப்போனன்ட்டே வந்துட்டு டோவா அகாடமி தான். முத மேட்ச் இவங்க கூட தான். ரெண்டு டீமே டோக்கியோ ரெப்ரசென்ட் பண்ணி தான் விளையாட போறாங்க. ஒரே ரீஜன் டீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்படி கோர்த்து விட மாட்டாங்க, பட் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, நாங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வின்டர் கப்ல காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா ஒரு அக்ரஷனோட சொல்றேன். இதான் இந்த தைரியம் தான் அவங்க கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா நான் உங்களை பார்த்து இன்னும் இம்ப்ரெஸ் ஆக கூட இல்ல, இன்னும் உங்களுக்கும் எங்களுக்குமான கேப் ரொம்பவே அதிகமா தான் இருக்குது. அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அவங்க கேப்டன் சொல்ல வரேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேக்குறாங்க. நாங்க வந்துட்டு ஜோசை டீம் கூட பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டோம் அப்படின்னு சொல்றேன். ஆமா நாங்க கூட பிரிலிம்ஸ்ல ஜோசை டீம் கூட விளையாண்டோமே, நாங்க 108 அவங்க 61 சொல்லிட்டு முடிச்சு வச்சோம் மேட்ச் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. நாங்க வந்துட்டு அவங்க 170க்கு 39 சொல்லிட்டு பீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டோவா கேப்டன் சொல்றான். இன்டர்வியூ முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு, எல்லாருமே இங்க இருக்க ஒருத்தருமே இண்டிவிஜுவலா பிராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கும், எல்லா டீமுமே வின்டர் கப்ல செம்ம ஸ்ட்ராங்கா தான் வரப்போகுது, நீங்க எப்படி இதை மேனேஜ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு டோவா டீமோட கேப்டன் சொல்றான். ஆனா குரோக்கோ வந்துட்டு இதை கேட்டதுக்கு அப்புறம் சிரிக்கிறான். எனக்கு இப்பதான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ட்டு சொல்றான். அப்ப காகமியுமே வந்துட்டு வின் பண்றது அவ்வளவு
ஈஸியா இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க எப்படினாலும் நிறைய கேம் வின் பண்ணி வர வர எப்படி உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு நாள் லாட தான் போறோம். அது என்ன இப்ப ஃபர்ஸ்டா வந்திருக்கு அவ்வளவுதானே. கடனை வச்சுக்கிட்டே இருக்கிறதோட சீக்கிரமா திருப்பி கொடுக்கறதுன்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஜூஸ் கேன போட்டு அமைக்கிட்டே சொல்றான். அப்படியா சரி வாங்க பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவமினையும் சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. சேரின் டீம் பிளேயர்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு மவுண்டன் கிட்ட பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு கேம்ப் மாதிரி. கிளம்புறதுக்கு முன்னாடி குரோக்கு வந்துட்டு காகமிய காலையில இருந்து ஆள காணுமே அப்படின்னு கேக்குறான். அந்நியார கோச் வந்துட்டு அவனை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, அவன் இல்லாம தான் கொஞ்ச நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம், நான் எதுக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கோச் வந்துட்டு இவங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அங்க பார்த்தா கோச்சோட அப்பா இருக்காரு. இவங்க எல்லாருமே கோச்சோட அப்பாக்கு இங்க என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கோட நின்னுட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு நீங்க அப்பா சொல்ல வேணாம், என்னோட பேர் வந்துட்டு காகிட்டோரா அப்படின்னே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம வந்துட்டு இவர காகிட்டோரான்னு சொல்ல வேணாம், வெறும் டோரா அப்படின்னு ஷார்ட்டாவே சொல்லுவோம். சரி டோரா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகனே கேட்கணும். என்னோட பொண்ணு தான் என்ன இங்க வர சொல்லி கேட்டுக்கிட்டா, அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி இப்ப ஆரம்பிக்கலாமா, எல்லாரும் ஃபர்ஸ்ட் உங்க டி-ஷர்ட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதான பார்த்தோம், இங்க இருந்து அங்க பிராக்டிஸ் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. எல்லாருமே இப்ப டி-ஷர்ட் கழட்டி நிக்கிறாங்க. அவருமே எல்லாருமே பாக்குறாரு. ஓகே தான், நீங்க எல்லாரும் அந்த அளவுக்கு ஒன்னும் மோசமாலாம் இல்ல, நீங்க எல்லாருமே சம்மர்ல இருந்து ரீகாவோட ட்ரைனிங் ஏத்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால இப்ப கொஞ்சம் நீங்க பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கீங்க. உங்களோட ஸ்டாமினாவும் மசில் ஸ்ட்ரென்த்தும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. இப்ப நீங்க ரெண்டு குரூப்பா பிரிஞ்சுக்கிட்டு திருடன் போலீஸ் விளையாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மவுண்டன்ஸ் மேல கண்டினியூஸா 3 மணி நேரம் விளையாட சொல்றாரு. போலீஸ் வந்துட்டு திருடன் டீமை பிடிக்கணும் அவ்வளவுதான். தோக்குற டீமுக்கு பிராக்டிஸ் இதோட டபுளா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க எல்லாம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கப்ப ரீகோ மட்டும் அவங்க அப்பா கிட்ட வந்து கேக்குறா. சோ இந்த மாதிரி சமமே இல்லாத ஒரு கிரவுண்ட்ல அவங்க ஹோல் பாடி வச்சு ஓடுறதுனால அவங்களோட ஃபிட்னஸ் வந்துட்டு ஓவராலா இம்ப்ரூவ் ஆகும், அதனால தான் இதை பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், இப்போதைக்கு அவங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லாவே இம்ப்ரூவா தான் இருக்குது. பட் நிறைய மசில் ஸ்ட்ரென்த் இருந்து மட்டும் எந்த வித பயனும் இல்ல, அதை கரெக்டா யூஸ் பண்ண தெரியணும். நம்மளோட உடம்பு நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைனிங் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க எல்லாரும் ஓடி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு நீங்க ப்ரீவியஸா டோவா டீம் கூட விளையாண்ட இந்த மேட்சை நான் பார்த்தேன், அவங்க எல்லாரும் இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை ஃபோக்கஸா வச்சிருக்கக்கூடிய ஒரு அக்ரெசிவான டீமா தான் இருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே பாக்குறதுக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன பொறுத்தவரை உங்களோட அவங்க கிட்ட தான் டீம் ஒர்க் பெஸ்டா இருந்தது. சிம்பிளா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது மட்டும் டீம் ஒர்க்னு சொல்லிட்டு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டே நாளுக்கண்ணா நீ போன மேட்ச்ல வந்துட்டு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா, பால ட்ரிப்ளிங் பண்ற மாதிரி கொண்டு வந்து ஒருத்தங்கிட்ட மாட்டின தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுவே உன்னோட ஒரு வீக்கஸ்டான ஸ்கில் தான், அதை போய் அவ்வளவு ஸ்ட்ராங்கான டீம் ஐன்ஸ்டைன் எதுக்கு யூஸ் பண்ண, அதை நீ நினைச்சிருந்தா அவுட் சைட்ல இருந்து கூட ஷூட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹியூகாவை சொல்றாரு. நீ கிரிசகி டைகிச்சி மேட்ச்ல ஸ்டார்டிங்ல இருந்தே 3 பாயிண்ட் மேக் பண்ணிருந்த அப்படின்னா உங்க டீம் ரொம்ப ஈஸியாவே வின் பண்ணிருக்க முடியும். சோ நீ தான் சேரின் டீமோட லைஃப் லைன் அப்படின்றதே மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹியூகாவை பார்த்து சொல்றாரு. அப்புறம் இங்க இருக்க எல்லாருமே ஒரு ஸ்கிரீன் வச்சு மறைச்சிட்டு அதுக்கப்புறமா தப்பிச்சு போய் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, டைரக்டாவே ஷூட் பண்ண பழகுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேக்குறான். நான் உனக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க நடந்து போறாரு ரிஷிகி கிட்ட பால கொடுத்துட்டு. என்ன நம்ம கோச்சோட அப்பா பாஸ்கெட் பால் விளையாடுவார், அவருக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒன்னும் இந்த கோர்ட்டுக்கு தெரியாத ஆளு கிடையாது, அவர் ஜப்பான் நேஷனல் டீம்ல விளையாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அப்ப ஹியூகா வந்துட்டு அவரை டிஃபெண்ட் பண்ற மாதிரி மறைச்சு நிக்க இசிக்கு வந்துட்டு பால் அவர்கிட்ட கொடுக்குறான். அவர் அப்படியே பால பிடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல தான் ஜம்ப் பண்றாரு. ஆனா ஜம்ப் பண்ணி அவர் அப்படியே பின்னாடி ஒரு 2 ஸ்டெப் வர மாதிரி இருக்கு. ஹியூகாவும் அதை தடுக்க ட்ரை பண்றான். எப்ப இவர் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே, பட் அவனால தடுக்க முடியல. அவர் கரெக்டா ஷூட் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்க பாத்தியா இந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்றேன், இதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பீட்லாம் தேவையில்லை, நீயே நினைச்சாலும் ஈஸியா கத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஹியூகாவை பார்த்து. அப்படியே அவர் எல்லாரையுமே பார்த்துட்டு உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் இருக்கிறப்பதான் உங்களோட டீம் ஒர்க் இன்னுமே நல்லா ஷைன் ஆகும். சோ விண்டர் கப்புக்குள்ள உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நான் இம்ப்ரூவ் பண்ணி தர போறேன். இன்னும் விண்டர் கப்புக்கு 1 மாசத்துக்கு கம்மியான டைம் தான் இருக்குது, என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரா சொல்றாரு. எல்லாருமே வந்துட்டு தேங்க்யூ கோச் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப குரோக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றான். அப்பதான் போகணும் வந்துட்டு ஆமா காகமி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் கோச் கிட்ட மறுபடியும். அப்போ காகமி பார்த்தா ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஏர்போர்ட்ல அனௌன்ஸ்மெண்ட்டுமே பண்ணிடுறாங்க. ரைட் இப்ப சொந்த ஊருக்கு போறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ காகமி வந்துட்டு அமெரிக்காவுக்கு போய் தனியா பிராக்டிஸ் பண்ண போறான். நம்ம பசங்க எல்லாரையுமே நம்ம டோரா வந்துட்டு ட்ரெயின் பண்ண போறாரு. விண்டர் கப்புக்குள்ள எல்லாருமே எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி அங்க போக போறாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்லயே பார்த்தலாம். அடுத்த எபிசோட்ல இருந்து விண்டர் கப் ஆரம்பிக்க போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.